இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த 4வது அதிகாரமானது எலிசா செய்யக்கூடிய அற்புதங்களை நமக்கு எடுத்து வைக்கிறது. பல அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார், ஆச்சரியக்கூடிய அற்புதங்கள். முதல் அற்புதம், 3 முக்கியமான அற்புதங்களை நாம் இங்கே பார்க்கலாம். அப்போ முதல் அற்புதமானது ஒரு கைம்பெண்ணுக்கு உதவுகிறார். அவர்கள் கடன்பட்டு அவர் இறந்து விட்டார், வீட்டுக்காரர் இறந்து விட்டார். இப்போ கடன்காரன் வந்து எங்களுக்கு கடனை திருப்பி கொடு என்று சொல்லி அவன் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் எனது தொந்தரவு செய்வதை நோக்கி இந்த கைம்பெண் ஓடி வந்து எலிசாவிடம் சொல்ல, எலிசா சொல்லுகிறார், உன்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. என்னிட்ட கொஞ்சோண்டு ஒரு களையத்தில் என்னதான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ பக்கத்து வீட்டில் போய் எல்லாத்தையும் சட்டி புட்டியெல்லாம் எம்டி, அதாவது வெறும் பானைகளை வாங்கிக்க. அப்போ போய் நீ உள்ளுக்கு போயிட்டு அந்த பானையில் வச்சு கதவை அடைச்சிக்க. அந்த உன்னிடம் இருந்த எண்ணெயெல்லாம் இந்த இதில் நிரம்பின உடனே உன்னன்னா எல்லாத்துக்கும் ஊற்றுங்கிறாரு. ஆச்சரியமாக இருக்கிறது, எல்லா பானைகளும் நிரம்புகிறது, இதை விற்று நீ பிழைத்துக்கொள் என்று அனுப்புகிறார். பின்பு சூனேமில் ஒரு பணக்கார பெண் ஒருத்தி எலிசா வரும்பொழுதும் போகும்பொழுதும் அவரை உபசரிக்கிறார். அப்பொழுது வந்து தங்கிட்டு போங்கயா என்று சொல்லி வீட்டுக்கார்ட்ட சொல்லி மேலறையில் ஒரு வீடு கட்டி, அறையை கட்டி அவருக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிறார். அவர் வரும்பொழுது போகும்பொழுது இங்கே தங்கி செல்லட்டும் என்று. அப்போ எலிசா கேட்கிறார், இந்த பெண்ணுக்கு என்ன தேவை, என்ன குறை இருக்கிறது, யாராட்டும் போய் பரிந்து பேசணுமா என்று சொல்ல, யார் எக்குறையும் என்று நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று சொன்னார். அவருடைய துணையாளரிடம் மறுபடியும் கேட்கிறார், இவருக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. கேட்காசிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் சொல்றாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் முதிர்ந்த வயதாயிடுச்சு. இருந்தாலும் ஆண்டவர், அதாவது எலிசா அவர்களை வர சொல்றாரு. அடுத்த ஆண்டு நான் வரும்பொழுது, இலையுதிர் காலத்து வரும்பொழுது உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றார். அதே மாதிரி என்ன வர்றாரு, குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை நல்லா வளர்ந்து சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு தலையை வலிக்குதுன்னு சொல்லி இறந்து விடுகிறான். அந்த குழந்தையை காப்பாற்ற இந்த பெண்மணி அவரை நோக்கி கார்மேல் மலைக்கு ஓடுகிறார். அங்கிருந்து எலிசா வந்து அந்த குழந்தையை உயிர் பிச்சை கொடுத்து உயிர் பெற்று கொடுப்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. 3வதாக இன்னொரு புதுமையும் செய்கிறார். அங்கு பஞ்சம் நிலவுகிறது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ அந்த குருக்களெல்லாம் அவரோடு இருந்தவங்கெல்லாம் ஒருத்தர் போய் காட்டில் போய் ஒரு நஞ்சு காயை எல்லாம் பிடிங்கிட்டு வந்து வேக வச்சு சாப்பிட போகிறார். அது நஞ்சு என்று தெரிஞ்சு எல்லாம் அலறுகிறாங்க. இவர் சிறிதளவு மாவை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் போட்டு சாப்பிட சொல்கிறாரு. அது நஞ்சை எடுத்து ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. வல்லமையான செயல்களை செய்கிற அந்த எலியாவினுடைய செயல்களை நாம் இங்கு உள்வாங்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை அடியான் வழியாக செய்திருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்பதோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். அப்பொழுது இறைவாக்கின குழுவினரை சார்ந்த ஒருவனுடைய மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது, உம் அடியாராகிய என் கணவர் இறந்து விட்டார், அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் என்பது உமக்கு தெரியும். அவருடைய கடன்காரன் என் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் என்றார். எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், உம் அடியானாகிய என்னிடம் களையத்தில் சிறிதளவு எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார். எலிசா அவரிடம், நீ சுற்றிலும் சென்று உன் அண்டை வீட்டார் அனைவரிடமிருந்தும் பல வெற்று பாத்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள். நீ உன் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொள். பாத்திரங்களில் அந்த எண்ணெயை ஊற்று, நிறைந்தவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வை என்றார். அவ்வாறே அவரும் தம் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அவர்கள் எடுத்து தந்த கிண்ணங்களில் அவர் எண்ணெயை ஊற்றினார். எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பின் அவர் தம் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அத்தோடு எண்ணெய் வருவதும் நின்று விட்டது. கடவுளின் அடியவரிடம் அவர் வந்து அதை அறிவித்தார். அதற்கு அவர், நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துவிடு, எஞ்சியதை கொண்டு நீயும் உன் புதல்வரும் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு சென்றார். அவர் தம் கணவரை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவருடைய அடியார் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்கு கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா
அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். பின்பு அவர் தம் பணியாளன் கேகாசியை நோக்கி, அந்த சூனேம் பெண்ணை கூப்பிடு என்றார். அவனும் அவரை அழைத்து வர அப்பெண் அவர் முன்னே வந்து நின்றார். அப்பொழுது எலிசா கேகாசியை நோக்கி, நீ அவரிடம், நீவீர் எங்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறீர்கள், உமக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? அரசரிடமோ படைத்தலைவரிடமோ பரிந்து பேசும்படி ஏதாவது உண்டா என்று என்றார். அதற்கு அவர், என்னுடைய இனத்தாரிடையே நான் நலமாய்த்தான் வாழ்ந்திருக்கிறேன் என்று பதிலளித்தார். மீண்டும் எலிசா வேறு எவ்வகையில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகாசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை கிடையாது, அவருடைய கணவருக்கு வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவனிடம், அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, கடவுளின் அடியவரே, அடியானை ஏமாற்ற வேண்டாம் என்றார். எலிசா பெண்ணுக்கு முன் அறிவித்தவாறே அவர் கருவுற்று அடுத்த ஆண்டு அதே பருவத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். குழந்தையும் வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுவடை செய்வோருடன் இருந்த தன் தந்தையிடம் சென்றான். அவன் தன் தந்தையிடம், ஐயோ, தலை வலிக்கிறதே என்று சொன்னான். தந்தையும் தம் வேலையாள் ஒருவனிடம், நீ இவன் தாயிடம் தூக்கி கொண்டு போ என்றார். அவன் அப்படியே பிள்ளையை தூக்கிச் சென்று அதன் தாயிடம் கொண்டு வந்து விட்டான். நண்பகல் வரை தாயின் மடியில் கிடந்த பின் அவன் இறந்து போனான். அப்பெண்ணோ கடவுளுடைய அடியவரினுடைய அறைக்கு சென்று அவருடைய படுக்கையில் பிள்ளையை கிடத்தினார். பின்னர் கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தார். தம் கணவரை அழைத்து அவரிடம், வேலைக்காரன் ஒருவனை ஒரு கழுதையுடன் என்னோடு அனுப்பி வையும், கடவுளுடைய அடியவரிடம் நான் உடனே போக வேண்டும், விரைவில் திரும்பி வருகிறேன் என்றார். அதற்கு அவருடைய கணவர், நீ அவரிடம் போக வேண்டிய காரணம் என்ன? இன்று அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லையே என்றார். அதற்கு அப்பெண், நல்லதற்காகத்தான் என்றார். கழுதைக்கு சேணமிட்ட பின் அவர் தம் வேலையாளை நோக்கி, கழுதையை வேகமாக ஓட்டிச் செல், நான் சொன்னாலொழிய அதன் வேகத்தை குறைக்காதே என்றார். அவ்வாறே அவர் புறப்பட்டு கார்மேல் மலையில் தங்கியிருந்த அடியவரிடம் வந்து சேர்ந்தார். அவர் தம்மை நோக்கி வருவதை தொலைவிலிருந்து பார்த்த எலிசா தம் பணியாளன் கேகாசியை நோக்கி, இதோ சூனேம் பெண் வருகிறாள், அவளை சந்திக்க உடனே விரைந்து செல், அவளிடம், நீ நலமா, உன் கணவர் நலமா, உன் குழந்தை நலமா என்று கேள் என்றார். அப்பெண் மறுமொழியாக, ஆம், நலமே என்றார். பிறகு அவர் மலையில் இருந்த கடவுளின் அடியவரிடம் வந்து அவர் காலடிகளை பற்றி கொண்டார். அவரை அப்புறப்படுத்த கேகாசி அருகில் வந்தபோது, கடவுளினுடைய அடியார், அவளை விட்டுவிடு, ஏனெனில் அவளது உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது, ஆண்டவர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து விட்டார் என்றார். அப்பொழுது அப்பெண், ஐயா, உம்மிடம் நான் மகப்பேறு கேட்டதுண்டா? என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று உமக்கு நான் முன்பே சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவர் கேகாசியை நோக்கி, நீ இடையே வரிந்து கட்டிக்கொண்டு எனது ஊன்றுகோலை உன் கையில் எடுத்து கொண்டு போ, வழியில் யாரேனும் கண்டால் வணக்கம் செய்யாதே, உனக்கு யாரேனும் வணக்கம் செய்தாலும் பதில் வணக்கம் செய்யாதே, என் ஊன்றுகோலை பிள்ளையினுடைய முகத்தின் மேல் வை என்றார். ஆனால் பிள்ளையினுடைய தாய், வாழும் ஆண்டவரின் மேல் ஆணை, உயிர் மேலும் ஆணை, உம்மை நான் விடமாட்டேன் என்றார். எனவே எலிசா எழுந்து அவரை பின்தொடர்ந்து சென்றார். கேகாசி இவர்களுக்கு முன்பே புறப்பட்டு சென்று ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆயினும் பிள்ளைக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. எனவே அவன் தன் தலைவரை எதிர்கொண்டு வந்து, பிள்ளை கண் திறக்கவில்லை என்று அறிவித்தான். எலிசா வீட்டினுள் நுழைந்த போது இறந்த பிள்ளை தம் படுக்கையிலேயே கிடப்பதை கண்டார். உடனே அவர் உள்ளே சென்று அவர்கள் இருவரும் வெளியே இருக்க கதவை தாளிட்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். பின்பு படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும் கண்களோடு கண்களும் கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளைகள் மேல் படுத்தார். உடனே பிள்ளையின் உடம்பில் சூடேறியது. பின்பு கீழிறங்கி அறையிலேயே அங்கும் இங்கும் உலாவினார். மறுபடியும் படுக்கையின் மேல் ஏறி அவன் மீது படுத்து கொண்டார். அப்பொழுது பிள்ளை 7 முறை தும்மிய பின் கண் திறந்தது.
எனவே எலிசா கேகாசியை கூப்பிட்டு அந்த சுனேம் பெண்ணை அழைத்து வா என்றார். அவ்வாறே அவர் எலிசாவிடம் வந்தார். அவர் பெண்ணை நோக்கி, உன் மகனை கூட்டிக்கிட்டு போ என்றார். அப்பெண் உள்ளே வந்து அவர் காலடியில் தரை மட்டும் எழுந்து வணங்கிய பின் தன் மகனை கூட்டிக் கொண்டு சென்றார். எலிசா கீழ்காலுக்கு திரும்பினார். அப்பொழுது நாட்டில் பஞ்சம் நிலவியது. இறைவாக்கினர் குழுவினர் அவர் முன் அமர்ந்திருக்கையில் எலிசா தம் பணியாளர்கள் ஒருவனை நோக்கி, நீ ஒரு பெரிய பானையை எடுத்து அதில் இறைவாக்கினர் குழுவினருக்கும் கூழ் காய்ச்சு என்றார். அப்பொழுது அவர்களுள் ஒருவன் காட்டு கீரையை பறிப்பதற்காக வயலுக்கு சென்றான். அங்கே அவன் பேய்க்குமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை தன் போர்வை நிறைய பறித்து கொண்டு வந்தான். அவை என்னவென்று தெரியாமல் அவற்றை நறுக்கி பானையில் போட்டு அவன் வேக வைத்தான். பின்பு அவர்கள் உண்ணுமாறு அதை பரிமாறினான். அவர்கள் அந்த கூழை உண்ணத் தொடங்கியதும், கடவுள் அடியவரே, பானையில் சாகடிக்கும் நஞ்சு இருக்கிறது என்று அலறினார்கள். அவர்களால் அதை உண்ண முடியவில்லை. அப்பொழுது அவர், கொஞ்சம் மாவு கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அதை பானையில் போட்டு, இவர்கள் உண்ணும்படி இதை பரிமாறுங்கள் என்று சொன்னார். பானையில் இருந்தது அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார் கோதுமை அப்பங்களை, ஒரு கோணியை நிறைய முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியாவரிடம் கொண்டு வந்தார். எலிசா தம் பணியாளர்களிடம், இவற்றை மக்களுக்கு உண்ணக்கூடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இவற்றை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை மக்களுக்கு உண்ணக்கூடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டார்கள். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.